இன்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது மக்கள் பிரதிநிதிகள் தத்தமது பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்குகளை அளித்த காட்சிகள் எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராக்களில் இவ்வாறு பதிவானது. நாடளாவிய ரீதியில் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதற்காக செயற்படுமாறு வாக்காளர்களிடமும் அரச உத்தியோகத்திடமும் போலீசாரிடமும் கேட்டுக் கொள்கின்றேன். நாம் இதனை அமைதியான முறையில் நிறைவு செய்வோம். இது மக்களின் உரிமையாகும். சண்டையிட்டுக் கொள்ளும் தேர்தல் அல்ல. தேர்தலின் பின்னரும் நாம் அமைதியான முறையில் நடந்து கொள்வோம். மக்களின் நிலைப்பாட்டோடு புதிய யுகம் ஒன்றை ஆரம்பிக்க முடியும். அனைத்தின மக்களும் சமாதானத்தை பாதுகாக்க வேண்டும். குழப்பமின்றி வெற்றி களிப்பில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக எமது நாட்டின் ஜனநாயகத்துக்கான புதிய பயணம் ஒன்று தேவைப்படுகின்றது. அதனை இந்த தேர்தல் மூலம் நிறைவேற்ற முடியும் என்பதில் எமக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டது போதும். ஒருவருக்கொருவர் குரோத மனப்பாங்கோடு நடந்து கொண்டதும் போதுமானதும். எனவே அவற்றை இல்லாதொழித்து சிறந்த தேசம் ஒன்றை உருவாக்குவதற்காகவே நாம் இந்த முறை வாக்களித்துள்ளோம். எமது நாட்டை பாதுகாத்து முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான உறுதியான மக்கள் பலம் உருவாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த நாட்டின் நல்லாட்சியை உருவாக்கி புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்கு மைத்ரி நிர்வாகம் ஒன்று நாளைய தினம் உருவாகும். மைத்ரி பாலனையாக உதாவேனவா எட்ட தினம் என கொண்டு சுதந்திரம், ஜனநாயகம் மற்றும் நல்லாட்சியை கருத்தில் கொண்டு பொருளாதார குற்றவாளிகள் மற்றும் ஈழம்பாதிகளுக்கு எதிராக இன்று மக்கள் வாக்களித்துள்ளனர். சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்துடன் கூடிய மைத்ரி நிர்வாகம் ஒன்று நாளை முதல் ஆரம்பமாகின்றது என்பதனை பெருமையுடன் கூறுகின்றேன். மிகவும் அமைதியான முறையில் தேர்தல் நடாத்துவதற்கு நடவடிக்கை எடுத்த தேர்தல் ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் போலீசாருக்கும் நாம் நன்றி கூறுகின்றோம். අවශ්‍ය පරිසරය සකස් කිරීම සම්බන්ධයෙන් පහුගිය දින කීපය තුළ நானும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விட்டு சென்றுள்ளதாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இணையதளங்கள் மூலமும் சில ஊடகங்கள் மூலம் பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டது. எனவே இந்த நாட்டு மக்கள் அது போன்ற போலி பிரச்சாரங்களுக்கு ஏமாறாமல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெற்றிக்காக செயற்பட்டிருப்பார்கள் என்பதில் எமக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ජයග්‍රහණය විශිෂ්ට ලෙස තහවුරු කරන බව මට විශ්වාසයි.
Gracias.